மழை வரும்போது கழுகுகள் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எங்க ஒருத்தர் காதல் கண்கள் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. கொசுக்கள் இதுக்காக கூட்டமா நம்ம தலைக்கு மேல வந்து பறந்துட்டு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியால இதுக்கெல்லாம் மியூசியம் வச்சிருக்காங்களா? மனிதர்களை பற்றின 97% விஷயங்கள் இன்னும் எதுக்காக யாருக்குமே தெரியாம இருக்குது. இங்க ஒரு ஆளு கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ஓடுனாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, மழை வந்து நான் மனிதர்கள்ல இருந்து பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் எல்லாமே ஒளியறதுக்காக ஏதாவது ஒரு இடத்தை தேடி ஓடும். ஆனா வானத்துல உயரத்துல பறந்துட்டு இருக்கிற கழுகுகள் மழை வந்து நான் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா திடீர்னு மழை மேகம் வந்து மழை வர தொடங்கிட்டுனா கழுகுகள் என்ன உயரமா பறந்து மழை மேகங்களுக்கு மேல பறக்க தொடங்கிருமாம். ஒரு சில செகண்ட்லயே அதுங்களோட ப்ராப்ளம் சால்வ். இந்த மாதிரி எவ்வளவு நேரம் தான் அதுங்களால மேகங்களுக்கு மேல பறக்க முடியுங்கிற சந்தேகம் வரும். ஆக்சுவலா கோல்டன் ஈகளால ஒரு நாளைக்கு 310 கிலோமீட்டர் பறந்து டிராவல் பண்ண முடியும். அண்ட் மத்த கழுகுகளால குறைஞ்சது 220 கிலோமீட்டர் பறந்து டிராவல் பண்ண முடியும். அதனால அதுங்க ரொம்ப சுலபமா மலை மேகங்கள் மேல பறந்து மழை இருக்கிற ஊர்ல இருந்து மழை இல்லாத ஊருக்கு அசால்ட்டா போயிருமாம். நம்பர் 2, காதலுக்கு கண்கள் கிடையாதுங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சம்பவத்துல இருந்து காதலுக்கு கண்கள் மட்டும் இல்ல ஒண்ணுமே கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மெக்சிகோட மேயரான விக்டர் ஹியூகோ சோசாங்கிறவரு மீன் பிடிக்க போயிருக்கும்போது ஒரு முதல மேல லவ் வந்து அந்த முதலை பிடிச்சு அதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். சோ காதலுக்கு கண்கள் மட்டும் இல்ல ஒண்ணுமே கிடையாதுங்கிறது இதுல இருந்தே நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்பர் 3, ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை நிறைய பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அவங்களோட உடம்புக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தனா அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வர ஒரு விதமான ஃபேட்டல் செல்ஸ் அம்மாவோட உடம்புல இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்திருமாம். இதனால அம்மாவோட உடம்பும் ஹெல்த்தியா இருக்கும். நம்பர் 4, இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் மியூசியம்கள் இருக்குது. ஆனா இந்தியால ஸ்பெஷலா டாய்லெட்காகவே ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா இந்த மியூசியமோட பேர் தான் சுலப் இன்டர்நேஷனல் மியூசியம் ஆஃப் டாய்லெட். இந்த மியூசியம் நம்ம இந்தியாக்குள்ள தான் தில்லியில இருக்குது. இந்த மியூசியம்ல நீங்க டாய்லெட்டோட ஹிஸ்டரி, அதோட எவல்யூஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது டாய்லெட் பேஸ்ட் மியூசியமா இருக்கிறதுனால வெளியே வரும்போது டாய்லெட்டை பத்தின ஃபுல் நாலேஜோட தான் வெளியே வருவீங்க. இந்த டாய்லெட் மியூசியம்க்கு நீங்க போக விரும்புவீங்களா? கிழக்கமல்ல சொல்லுங்க. நம்பர் 6, நம்ம வீட்ல வளர்ற செல்ல பூனைகளுக்கு நம்ம கையில சாப்பிடுறதுக்கு என்ன இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சமா சாப்பிடுறது கொடுத்துருவோம். ஆனா நீங்க பூனைகளுக்கு எவ்வளவு டேஸ்டான விஷயங்கள் சாப்பிடுறது கொடுத்தாலும் எவ்வளவு டேஸ்டான இனிப்பான பொருட்களையும் அதுங்களுக்கு சாப்பிட கொடுக்காதுங்க. ஏன்னா பூனைகளோட நாக்குல ஸ்வீட் டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் கிடையாது. அதனால பூனைகளால இனிப்பு டேஸ்ட ஃபீல் பண்ணவே முடியாதாம். சோ பூனைகளுக்கு நீங்க ஏதாவது இனிப்பான பொருள் சாப்பிடுறது கொடுத்தீங்கன்னா அதுதான் அதுங்க சாப்பிட்டதுல ஒஸ்டர்ன டேஸ்டா அதுங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்பர் 7, எந்த ஒரு மரமா இருந்தாலும் அதுல பழங்கிறது அதுல இருக்கிற சின்ன சின்ன கிளைகள்ல காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும். ஆனா ஜாபுட்டிகாபா என்கிற பேர்ல ஒரு விதமான மரம் இருக்குது. அந்த மரத்துல பழங்களை பறிக்கிறதுக்காக மரத்துக்கு மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அந்த மரத்துல பழங்கள் சின்ன சின்ன கிளைகள்ல காய்க்காம இந்த மாதிரி மரத்துக்கு மேலே காய்ச்சி பழுத்து இருக்குமாம். அதனால ரொம்ப சுலபமா இதுல இருக்கிற பழங்களை பறிச்சிடலாம். நம்பர் 8, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஏதாவது அறகுறையாவது வரலாறுகள் இருக்குது. ஆனா மனிதர்களை பத்தின 97% வரலாறு இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாதாம். ஏன்னா மனிதர்களை பத்தின வரலாறுகளை இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வந்து 6000 வருடங்கள் கழிச்சு தான் எழுத தொடங்கினாங்களாம். அதனால மனிதர்களை பத்தின 97% ஹிஸ்டரி அன்னோனா இருக்குது. நம்பர் 9, எலான் மஸ்கோட ஃபேன்ஸ் எலான் மஸ்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட பேர் தான் எலான் கோட். அதாவது எலான் மஸ்கோட பாடியை ஒரு ஆடை போல வச்சிருக்காங்க. அண்ட் அந்த எலான் கோட் ஒரு ராக்கெட் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாச்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட சைஸ் 5 அடி 9 இன்ச்சாம். அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூவே 48 கோடி ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 10, இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பாம்புகளோட வகைகள் இருக்குது. அதுங்கள்ல கிங் கோப்ரா மட்டும் தான் அதுங்களோட முட்டையை பாதுகாக்கிறதுக்காக கூடு கட்டி வைக்குமாம். அது மட்டும் இல்லாம அதுங்களும் டைரக்டாவும் அதுங்களோட முட்டையை பாதுகாக்கும். ஆனா மத்த பாம்புகள் எங்க வேணாலும் முட்டையை போட்டு வச்சிருமாம். நம்பர் 11, இந்த உலகத்துல மொத்தம் எவ்வளவு காணம் தங்கம் இருக்குதுங்கிறத பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்து நம்ம பூமியை 1.5 அடிக்கு கோட்டிங் பண்ணிடலாமாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த பூமியில தங்கம் இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்பர் 12, நம்ம உடம்புக்குள்ள இப்படியும் ஒரு பாடி பார்ட் இருக்குது. அதுக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான பகுதிகள்ல ஒன்னான லிவர் தான். நம்ம உடம்புல இருக்கிற இந்த லிவர் எந்த மாதிரியான தன்மையுடையதுன்னா ஒரு மரத்தோட கிளைய வெட்டினா அது மறுபடியும் முளைச்சி வர்ற மாதிரி நம்ம லிவரையும் துண்டா வெட்டிட்டு அது மறுபடியும் முழுசா முளைச்சி வந்துருமாம். அதாவது கொஞ்சம் வெட்டி எடுத்தாலும் மறுபடியும் வளர்ந்து நார்மல் ஷேப்க்கு ஆகிரும். நம்பர் 13, நீங்க மேக்ஸிமம் சின்ன வயசுல நட்ராஜில் அப்சரா பென்சிலை வச்சு தான் எழுதிருப்பீங்க. ஏன்னா இந்த 2 கம்பெனி பென்சில் தான் ரொம்ப பாப்புலரா இருக்குது. அண்ட் இந்த 2 பென்சிலுமே ஆக்சுவலா மார்க்கெட்ல வேற பென்சில் மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா பின்னாடி போய் பார்த்தா இந்த 2 பென்சிலையுமே ஒரே கம்பெனி தான் உருவாக்குது. ஆனா நம்ம இவ்வளவு நாளா ரெண்டுமே வேற கம்பெனி தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். நம்பர் 14, காஃபி டீ கூடயோ இல்ல ஆம்லெட் கூடயோ கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது பிரெட் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா அந்த பிரெட் பாக்கெட்ல யாராவது எப்போது முதல்ல இருக்கிற பிரெட் எடுத்து சாப்பிட்டிருக்கீங்களா? கண்டிப்பா மேக்ஸிமம் நிறைய வரத சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், டேஸ்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற 91% மக்கள் முதல் பிரெட் சாப்பிடாம இருக்காங்களாம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற 91% மக்கள் பிரெட் பாக்கெட்ல இருக்கிற முதல் பிரெட் ஸ்கிப் பண்றாங்க. அண்ட் ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னா அந்த லைக் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நம்பர் 15, இந்த ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு உயிரினத்தை ஒருவேளை
இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இதோட பேர் தான் வெனிசுலன் ஃபுட் மாத். இது ஒரு நியூலி டிஸ்கவர்ட் கிரியேச்சரா இருக்குது. இப்போ இல்ல 2009ல ஜியாலஜிஸ்ட் இத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 2009க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்பர் 16 ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆளை பாருங்க. இந்த ஆளோட பேர் தான் டீன் கர்னாசஸ். இந்த ஆளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இந்த ஆளால விடாம எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட முடியுமா. இப்போ இவருக்கு 60 வயசாக தான் 2005ல ஒரு முறை 80 மணி நேரம் 44 நிமிஷத்துக்கு தூங்காம கண்டினியூஸா ஓடி இருக்கிறாராம். இவ்வளவு நேரத்துல கரெக்டா 560 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணி இருக்கிறாரு. அதனால இந்த ஆளுக்கு அல்ட்ரா மேரத்தான் மேன் என்கிற பேரும் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே இந்த ஆளை ஒரு மனுஷன் என்கிறத விட சூப்பர் ஹியூமன் சொல்லலாம். நம்பர் 17 பெங்குவினை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பாக்குறதுக்கும் நல்லா கியூட்டா இருக்கும். ஆனா எப்போது இந்த பெங்குவின்களோட ஸ்கெலிட்டன் அதாவது எலும்பு கூட பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமேஜ்ல பாருங்க. அதுங்களோட ஸ்கெலிட்டனும் பயங்கரமா இல்லாம அதுங்கள போலவே கியூட்டா இருக்குது. நம்பர் 18 ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மேப் பாருங்க. இது ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவோட மேப். அண்ட் இதுல தெரியுற இந்த டார்க் ப்ளூ ஏரியாக்கள்ல மட்டும் தான் முழு ஆஸ்திரேலியால இருக்கிற 50% பாப்புலேஷன் தங்கி இருக்குதாம். மத்த 50% மீதி இருக்கிற இவ்வளவு ஏரியாக்கள்ல இருக்காங்க. முழு பாப்புலேஷனோட 50% வெறும் இவ்வளவு ஏரியால இருக்காங்கன்னா உண்மையாவே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்பர் 19 கடல் சிப்பிகள் அழுக்களை சுத்தம் பண்றதுல ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அதனால தான் ஃபிஷ் டேங்கள்ல பாத்தீங்கன்னா அடியில சிப்பிகளை போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சிப்பிகள் எவ்வளவு அழகா தண்ணியை சுத்தம் பண்ணுதுங்கறத இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும். ஒரு ஃபிஷ் டேங்க்ல அழுக்கு தண்ணியோட சேர்த்து சிப்பிகள் கிடக்குது. இன்னொரு ஃபிஷ் டேங்க்ல வெறும் அழுக்கு தண்ணி இருக்குது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரெண்டு தண்ணிலயும் இருக்கிற கம்பாரிசனை பாருங்க. சிப்பிகள் இருக்கிற ஃபிஷ் டேங்க்ல உள்ள தண்ணி சுத்தமாகிட்டு அழுக்கு தண்ணி மட்டும் இருக்கிறது என்ன அழுக்காவே தான் இருக்குது. நம்பர் 20 ட்ரிகர் ஃபிஷ் என்கிற பேர்ல ஒரு விதமான மீன்கள் இருக்குது. அந்த மீனோட போட்டோ உங்களால இந்த இமேஜ்ல கூட பார்க்க முடியும். அண்ட் இந்த மீனை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னங்கிறது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு மனிதர்களை போலவே உதடுகளும் மனிதர்களை போலவே பல்லும் இருக்குது. அதனால இந்த மீன்களுக்கு ஹியூமன் மவுத் ஃபிஷ் என்கிற இன்னொரு பேரும் இருக்குதாம். நம்பர் 21 குதிரைகளோட கால்ல அடிபட்டு பிராக்சர் ஏதாவது ஆகிச்சுன்னா அதுங்களை சீக்கிரமா சரி பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு அதுங்களை தரையில ஓட விடாம இந்த மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ண வைப்பாங்களாம். அண்ட் இந்த மாதிரி பண்றனால குதிரைகளோட கால்ல ஏதாவது அடிபட்டு இருந்தா அது சீக்கிரமா சரியாகிரும் சொல்றாங்க. நம்பர் 22 சாயங்கால நேரத்துல நம்ம வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கும் போதோ இல்ல வீட்டுல நிறைய கொசுக்கள் இருக்கும் போதோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா கொசுக்கள் எல்லாமே நம்ம தலைக்கு மேல இந்த மாதிரி கூட்டமா பறந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொசுக்கள் எதுக்காக நம்ம தலைக்கு மேல கூட்டமா பறக்குதுங்கிறத யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த மாதிரி கொசுக்கள் மட்டும் இல்ல இன்னமும் ஒரு சில பூச்சிகளும் பண்ணும். ஆனா இன்னைக்கு நம்ம முக்கியமா கொசுக்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸோட அடிப்படையில தலைக்கு மேல பறக்கிற கொசுக்கள் எல்லாமே ஃபீமேல் கொசுக்களா இருக்குமாம். இந்த ஃபீமேல் கொசுக்களுக்கு தலைக்கு மேல பறக்கிறதா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஃபீமேல் கொசுக்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நம்ம ஒவ்வொரு தடவையும் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இந்த மாதிரி நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடோட எஃபெக்ட் நம்ம தலை நம்ம முகம் ஏரியாக்கள்ல தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த கார்பன் டை ஆக்சைடோட மனத்தை சுவாசிக்கிறதுக்காகவே இந்த பெண் கொசுக்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களோட தலையும் முகத்தையும் சுத்தி சுத்தி வரும். சோ இதனால தான் கொசுக்கள் நம்ம தலைக்கு மேல வந்து கூட்டமா சுத்திட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வரப்போகிற நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பாய்.